எண்கணிதம் 3ஆம் எண் பற்றி கூறுகிறேன். ஆங்கில பிறப்பு தேதி 3/12/21/30 தேதிகளில் பிறந்தவர்கள் மற்றும் வருட எண் கூட்டு எண் 3ஆம் எண் வருபவருக்கும் இந்த பலன்கள் சொல்லுகிறேன். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் ராசியில் உச்சம் பெறுவது அம்சக்கட்டத்தில் உச்சம் ஆட்சி பெறுவது முதல் தரமான பலம். உங்கள் எண்ணுக்கு அதிபதி 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு பகவான். அதனால் இவர் உங்கள் ஜாதகத்தில் நன்றாக பலமாக இருப்பது மிகவும் நல்லது. குரு பகவான் ராசியில் ஆட்சி அல்லது நட்பு வீடுகளில் இருந்து அம்சத்தில் உச்சம் ஆட்சி நட்பு வீடுகளில் இருப்பது 2ஆம் தர பலமாகும். குரு பகவான் ராசியில் நட்பு வீட்டிலும் சமமாகவும் இருந்தாலும் அம்சத்திலும் நட்பு வீட்டில் சமமாகவும் இருப்பது 3ஆம் தரமாகும். குரு பகவானின் பலவீனம் எப்படி தெரிவது? குரு ராசியில் நேச்சமாகி அம்சத்திலும் நேச்சம் அடைவது அல்லது பகை வீட்டில் இருப்பது இது முதலாவது பலவீனமாகும். குரு பகவான் ராசியில் பகை சமமாக இருந்து அம்சத்தில் பகை சமமாக இருப்பது 2வது பலவீனமாகும். குரு பகவானின் உச்ச எண் 30, ஆட்சி எண் 48, 57, 93, நட்பு எண் 21, 66, 102, சம எண் 3, 12, 75, பகை எண் 39, நீச்ச எண் 84 இவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ராசியில் எந்த வீட்டில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அதே ராசியில் அம்சத்திலும் மாறாமல் இருப்பது இதற்கு வர்க்கோத்தமம் என்று பெயர். இந்த நிலையில் ஒரு ராசியில் கிரகம் உச்சம் ஆட்சி நட்பு சமம் அடைவது அதே ராசியில் அம்சத்தில் அதே கிரகம் இருப்பது வர்க்கோத்தமம் பலம் ஆகும். அப்படி இருக்கும் கிரகம் பிறப்பு தேதிக்கு சம்பந்தப்பட்டிருந்தால் நல்ல பலன் தரும். மாறாக அந்த கிரகம் நீச்சம் பகை பெற்றிருந்தால் பலன் தராது. ஜாதகத்தில் குரு அனுகூலமாக இருந்து இவரது எண் முதல் தரம் 2ஆம் தரமாகவோ அதிர்ஷ்ட எண்ணாக பெற்றவர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் பைனான்ஸ் சீலிங் ஹையர் பர்ச்சேஸ் சட்டம் அரசியல் ஆன்மீகம் அறநிலையத்துறை தொழிலாளர் நலம் தர்மஸ்தாபனம் ஜோதிடக்கலை தங்கம் வேலை செய்பவர்கள் தங்கத்தில் கடை வைத்திருப்பவர்கள் ஆசிரியர்கள் மதம் சம்பந்தப்பட்ட துறை பொன் ஆபரணம் மஞ்சள் நிற பொருட்கள் பூஜைக்குரிய சாமான்கள் கடை பொம்மைகள் லீகல் அட்வைஸ் செய்பவர்கள் அல்லது தன் திறமையை கொண்டு செய்யும் தொழிலில் நல்ல பெயர் பெறலாம். கமிஷன் தொடர்பு கட்டுமான பணிகள் கருப்பு நிற பொருள்கள் மந்திரம் ஜோதிடம் வைத்தியம் போட்டோ ஸ்கிரீன் பிரிண்டிங் நுட்பமான வேலைகள் வர்ணங்கள் அன்றாடம் தொடர்புடைய அல்லது சீசனுக்கு தக்கவாறு தொழில்கள் சர்க்கஸ் நிறுவனம் மரம் பர்னிச்சர் மலையில் கிடைக்கும் பொருள்கள் ஆகாய மார்க்கம் ஆராய்ச்சி விமான தொடர்பு பதப்படுத்துதல் தோல் வற்றல் ரப்பர் பேக்கிங் பிளாஸ்டிக் கமிஷன் ஏஜென்சி இராணுவம் தளவாட பொருட்கள் வாகன உதிரி பாகங்கள் எண்ணெய் வகைகள் கைவினை பொருட்கள் கைத்தறி நீதித்துறை பப்ளிகேஷனல் கொடுக்கல் வாங்கல் அங்காடிகள் மளிகை கடை மயக்கும் வஸ்துகள் லாகிரி பொருட்கள் தந்திர மந்திர தொடர்புகள் விவசாயம் கால்நடை சம்பந்தப்பட்டவை விஷம் மருந்து புரோக்கர் பங்கு சந்தை கூரியர் ஆகிய வகை தொழில்களும் உங்களுக்கு மிகவும் ஏற்றமுடையதாக இருக்கும். எண் 3இல் பிறந்தவர்கள் படிப்பு படிக்க வேண்டியது என்ன படிப்பு படிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரச்சார கலை ஆசிரியர் வேலைக்கு படிக்கலாம். கல்வி சமய அறிவு சட்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் காவல்துறை வேதங்கள் தத்துவங்கள் மருத்துவத்துறை இராணுவம் பொதுநலத்துறை வியாபார நுணுக்கம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பௌதிகம் மத நூல்கள் எரிபொருள் ஆராய்ச்சி துறை ரசாயனம் பிலிம் டெக்னாலஜி கேட்டரிங் கம்ப்யூட்டர் தகவல் மின் அணுத்துறை ஆகிய படிப்புகள் இவர்கள் படிக்கலாம். குரு பகவான் ஜாதகத்தில் பலவீனம் அடையாமல் இருக்க வேண்டும். சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் புதன் தொடர்புகள் இருப்பது மிகவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ பிரம்மா. குரு பகவானின் ராசிகள் தனுசு மீனம். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை வியாழக்கிழமை. உங்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். குரு பகவானுக்கு தசா வருடம் 16 வருடம். உங்கள் அதிர்ஷ்ட மோதிரக்கல் கனக புஷ்பராகும். உங்கள் ஜாதகப்படி குரு தசை வரும் காலம் முழுவதும் வலது கை ஆள்காட்டி விரலில் அணியலாம். குருவுக்குரிய திசை வடகிழக்கு. இந்த திசைகளில் உங்கள் வீடு முக்கிய பயணம் தகவல்கள் வீடு கட்டும்போது இந்த திசைக்கு முக்கியத்துவம் தருவது நல்லது. நீங்கள் குருவுக்குரிய மலர்களால் குருவை வணங்கலாம். அதாவது முல்லை சம்பங்கி இவைகளால் தெய்வங்களுக்கு அர்ச்சனை
அர்ச்சனை செய்யலாம். நீங்கள் சந்தனம் சாம்பிராணி கலந்த தீபதூபம் கலந்து வணங்க வேண்டும். எண் 3க்குரிய எம்பளங்கள் அதாவது ட்ரேடு மார்க் வைப்பவர்கள் போர்டுகள் வைப்பதற்கு யானை, கஜலட்சுமி, பொன் ஆபரணம், புலி, தந்தம் இவைகளை உங்கள் ட்ரேடு மார்க் அல்லது வீட்டு முகப்பு இவற்றில் பயன்படுத்தலாம். உங்களுடைய அதிர்ஷ்ட மாதங்கள் டிசம்பர் மாதம் பிப்ரவரி 21 முதல் மார்ச் 20 வரை, நவம்பர் 21 முதல் டிசம்பர் 20 வரை உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் ஆகும். நீங்கள் உங்கள் நிறுவனங்களுக்கு பெயர் வைக்க குரு, பிரகஸ்பதி, ஜூபிலர், யானைக்கு கஜம் என்று பெயர். கஜம் என்று தொடக்கத்தில் வைத்து ஆரம்பிக்கலாம். குருவுக்குரிய ஆபரணம் புஷ்பராகம், புஷ்பம் என்றும் வைக்கலாம். குருவின் பெயர் பொன்னவன், பொன்னுச்சாமி, தங்கம். இத்துடன் இவரின் தேவதைகளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ பிரம்மன். இவர் பொக்கிஷாதிபதியாவதால் பதுமநிதி, கலாநிதி. குருவின் மனைவி பெயர் தாரா. இந்த பெயர்களையும் வைக்கலாம். இந்த பெயர்களை உங்கள் அதிர்ஷ்ட எண்கள் 21, 30, 48, 57, 69, 93, 102 கூட்டுத்தொகைகளில் 3ஆம் எண் வருமாறு அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் இந்த ராசிகளில் இருப்பது மிகவும் நல்லது. 3ஆம் எண்ணுக்குரிய ஆங்கில முதல் எழுத்து HA. இதை முதல் எழுத்தாக உபயோகிக்கலாம். மேஷம் ராசி லக்னமாகி சிம்மம், கன்னி, விருச்சிகம், மகம், மகரம், தனுசு இவற்றில் குரு இருந்தால் மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி லக்னமாகி குரு பகவான் மேஷம், கடகம், துலாம், தனுசு, மீனம் இவற்றில் இருப்பது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி லக்னமாகி குரு பகவான் சிம்மம், விருச்சிகம், மகரம், ரிஷபம் இவற்றில் குரு இருப்பது மிகவும் நல்லது. கடகம் ராசி லக்னமாகி குரு பகவான் கடகம், சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு, மீனம் இவற்றில் இருந்தால் குரு நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்குவார். சிம்ம ராசி லக்னமாகி குரு பகவான் மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் இவற்றில் இருந்தாலும் நல்லது செய்வார். கன்னி ராசி லக்னமாகி மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இவற்றில் குரு இருந்தால் மிகவும் நல்ல பலன் தருவார். துலாம் ராசி லக்னமாகி ரிஷபம், கன்னி, தனுசு, மீனம் இவற்றில் குரு இருந்தாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி லக்னமாகி கடகம், சிம்மம், தனுசு, மீனம் இவற்றில் குரு பகவான் இருப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி லக்னமாகி குரு பகவான் மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, மீனம் இவற்றில் இருந்தால் மிக நல்ல பலன் தருவார். மகரம் ராசி லக்னம் ஆகி குரு பகவான் மிதுனம், சிம்மம், மீனம் இவற்றில் குரு இருந்தால் மிகவும் நல்லது. கும்பம் ராசி லக்னமாகி குரு பகவான் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த ராசிகளில் குரு பகவான் இருப்பது மிகவும் நல்லது. மீனம் ராசி லக்னமாகி மேஷம், மிதுனம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் இவற்றில் இவர் இருப்பது மிகவும் நல்லது. எண் 3 உடையவர்கள் வழிபட வேண்டிய கோயில்கள். மேச ராசியில் குரு இருந்தால் திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம், திரு ஆலங்குடி சென்று வியாழக்கிழமை ஸ்ரீ குரு பகவானை தரிசிப்பது நல்லது. ரிஷபராசியில் குரு இருந்தால் காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு அங்குள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடவும். மிதுன ராசியில் குரு இருந்தால் ராமநாதபுரம் உத்திரகோசமங்கை மரகத நடராஜரை வணங்கி வர நல்லது நடக்கும். கடக ராசியில் குரு இருந்தால் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணியரையும் அங்குள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் வணங்கி வர நல்லது நடக்கும். சிம்ம ராசியில் குரு இருந்தால் திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட நல்லது. கன்னி ராசியில் குரு இருந்தால் சென்னையில் திருவொற்றியூர் சென்று வடிவுடை அம்மனை வணங்கி அங்கு வடக்கு நோக்கியுள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள், நல்லது நடக்கும். துலாம் ராசியில் குரு இருந்தால் திருவாரூர் ஈஸ்வரன் கோவில் சென்று சித்தீஸ்வர தட்சிணாமூர்த்தியை வணங்க நல்லது நடக்கும். விருச்சிக ராசியில் குரு இருந்தால் பழனியில் இருந்து வடக்கே பெருவுடையார் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட நல்லது நடக்கும். தனுசு ராசியில் குரு இருந்தால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பட்டமங்கலம் சென்று கிழக்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிய நல்லது நடக்கும். மகர ராசியில் குரு இருந்தால் திருவானைக்காவல் திருச்சி சென்று அங்கு ஜலகண்டேஸ்வரரை வணங்கி அங்குள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர நல்லது நடக்கும். கும்பராசியில் குரு இருந்தால் மயிலாடுதுறை அருகே உள்ள வள்ளலார் கோவிலில் உள்ள யோகாசன தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர நல்லது நடக்கும். மீன ராசியில் குரு இருந்தால் சிதம்பரம் சென்று நடராஜரை வணங்கி அங்குள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்க மிக நல்லது நடக்கும். சுபம்.